Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீனா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஒரு அப்டேட். தமிழகத்துல 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் மெயினா வந்து பார்த்தீனா CSO உடைய பேப்பர் வேல்யூவேஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். CSO வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போகுது. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதே மாதிரி கிரேஸ் மார்க்கும் வந்து பார்த்தீனா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 10th 11th 12th கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் சென்டம் மார்க் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ண அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாக் அன்அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கோம், திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி தான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு டென்டென்டிவ் ரிசல்ட்டு தற்காலிகமானது, இது கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நாங்கள் 12th ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மே 9 ரிலீஸ் பண்ணிடுவோம். 10th 11th வந்து பார்த்தீங்கன்னா மே 19 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவ் தான், சரிங்களா? இதுக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம், அப்படிலாம் கொஞ்சம் டிலே ஆன கூட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டென்டென்டிவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பில் சோஷியல் சயின்ஸுக்கு ஒரு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல் 4th 1 மார்க்கு. அதே மாதிரி இப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி CSOவோட செல்ஃப் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரிங்களா? இவங்க வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்காது, லிபரலாக தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ பேருக்கு நம்ம அப்படி வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி 22 30 வரைக்கும் வேல்யூஷன் 8 நாள் வந்து பார்த்தோன்னா நடக்குது. இந்த 8 நாள் நடக்கும்போதே 30 5 வரைக்கும் உங்களுடைய மார்க்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லாத்தையுமே ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா இருக்கும். சீக்கிரமாக வந்து வேல்யூஷன் முடியவே பேப்பர் மார்க் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ சென்டம் மார்க் வருது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயில் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்டார்ட் பண்ணி 4 மே 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11th ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, லிபரல் தான். ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவே வந்து அப்டேட் பண்ண பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 11th வேல்யூஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வேல்யூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா CSOடைய செல்ஃப் வேல்யூஷன் 11th 10th ஆரம்பிச்சிருக்கு. நாளையிலேருந்து ஏயோட வேல்யூஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக CSO வந்து கொஞ்சம் பரிந்துரை பண்ணுவாங்க, கொஞ்சம் லிபரலாகவே வேல்யூஷன் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணால் மார்க் இந்த மாதிரி வந்து குறையும் அப்படின்னு. ஸோ இதான் அப்டேட்டை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.